has no place in you, and fear has no right to dominate you, because just as he delivered you from sin through the cross of Calvary, Jesus has delivered you from the ultimate fear, the fear of death itself. எப்படி பாவத்துக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் இல்லையோ, பாவம் உங்களை ஆளுகை செய்ய உரிமை இல்லையோ, அதே போல பயத்துக்கு உங்கள் வாழ்க்கையில இடம் இல்லை, பயம் உங்களை ஆள இடம் கொடுக்க கூடாது. ஏனென்றால் இந்த பாவத்துக்கு இயேசுவானவர் சிலுவையில என்ன செய்தாரோ அதே தான் பயத்துக்கும் அவர் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். The gospel is so well rounded and covers everything. இந்த சுவிசேஷம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதா இருக்கிறது. Many tell us, that you should not give any place to sin because Jesus delivered you from sin. எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார், ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பாவத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது என்கிறார்கள். That is true. அது உண்மைதான். For many years I have never heard anybody tell us that we have been delivered from the ultimate fear, the fear of death. ஆனால் எல்லா பயத்துக்கும் தாயை போல இருக்கின்ற மரண பயத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம் என்பதை பல வருஷங்களாய் யாரும் சொன்னதே கிடையாது. It is because of this that many people, even though they are saved, redeemed, washed by the blood and all that, still they live in fear and anxiety. இதனாலதான் பாருங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆவியினால் நிரம்பி இருந்தாலும் கூட இந்த பயம், கவலை போன்ற காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Because they do not know that this must not have any place in their life. ஏனென்றால் இந்த பயத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவே கூடாது என்பதை அறியாது இருக்கிறார்கள். Let me take you back for a moment to where fear first came into being in human beings. சரி, மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் முதல் எப்போது வந்தது அந்த சம்பவத்துக்குள்ளே கொண்டு செல்கிறேன். Because I got to start there to go where I want to go. ஏனென்றால் நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறேன், இங்க தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். So we're going to go to the book of Genesis. ஆதியாகமம் புத்தகத்துக்கு போவோம். That's the beginning. அதான் ஆரம்பம். Genesis means beginnings. ஆதியாகமம் என்று சொன்னால் ஆரம்பம் என்று அர்த்தம். Where did fear begin? பயம் எங்கே ஆரம்பித்தது? In Genesis only. ஆதியாகமத்திலே. You read all the beginnings in Genesis. That is why I teach so much from Genesis. ஆதியாகமத்துல எல்லா ஆரம்பங்களையும் நீங்கள் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தான் ஆதியாகமத்தை நான் நிறைய போதிச்சிருக்கேன். I want to show you where fear began in the life of human beings. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பயம் எங்கே ஆரம்பித்தது அதை காட்ட விரும்புகிறேன். And what it is really. அது மெய்யாவே என்ன என்பதை காட்ட விரும்புகிறேன். Then I want to take you to what God says about fear. அதன் பிறகு பயத்தை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் அதை சொல்ல விரும்புகிறேன். I want to talk about what the cross did about the fear. பிறகு இந்த பயத்தை குறித்து சிலுவை என்ன செய்தது என்பதை சொல்ல விரும்புகிறேன். And then about what we must do about the fear that still tries to come and torment us. அதன் பிறகு இப்போது நம்ம உபத்திரவப்படுத்துகிற அந்த பயத்தை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சொல்ல போகிறேன். This is it, very simple. ரொம்ப எளிமையா சொல்ல பாருங்க. Let's look at where fear began. ஆகவே பயம் எங்க ஆரம்பித்தது அதை பார்ப்போம். Genesis chapter 3 verse 9. ஆதியாகமம் 3:9. And the Lord God called unto Adam and said unto him, Where art thou? அப்போது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். And he said, I heard thy voice in the garden and I was afraid because I was naked and I hid myself. அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். And he said, Who told thee that thou wast naked? Hast thou eaten of the tree whereof I commanded thee that thou should not eat? அப்போது அவன் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். You all know this story that after Adam and Eve ate of the forbidden fruit, இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஆதாமும் ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை புசித்த பிறகு they went and hid from the very presence of God. அவர்கள் தேவ சமூகத்திலிருந்து ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். They heard God's voice and ran. தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓடி போனார்கள். See, until then they heard God's voice and they came to God. அது வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்ட உடனே தேவனண்டை ஓடி வந்தார்கள். But now sin and death has entered in. இப்போது பாவமும் மரணமும் உள்ளே வந்து விட்டது. Why do I put it in those terms? ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன்? Because Paul later on talks about how that we are free from the law of sin and death by the law of the spirit of life in Christ Jesus. பிற்பாடு பவுல் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தின் மூலமாக பாவம் மரணம் என்னும் பிரமாணத்தினின்று நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்றார். So here was a man that was not afraid of God, walked with God face to face every day. ஆகவே இந்த மனுஷன் தேவனை கண்டு பயப்படாதவன், ஒவ்வொரு நாளும் தேவனை முகமுகமாய் கண்டு அவரோடு சஞ்சரித்தவன். Adam every day when he woke up, the first face he saw was God. ஆதாம் ஒவ்வொரு நாளும் விழித்த உடனே அவன் கண்ட முதல் முகமே தேவனுடைய முகம். He had fellowship with God. தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தான். Intimacy with God. தேவனோடு நெருக்கமாய் இருந்தான். Was not afraid to be with God, not afraid to go to God, and God not afraid to be intimately with God. தேவனோடு கூட அந்யோன்யமாய் இருக்க, தேவனுடைய சமூகத்தில் செல்ல அவன் பயப்படவே இல்லை. He is in the image of God. He was made like God. He did not know any fear. அவன் தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டிருந்தான். தேவ சாயலில் இருந்தான். பயம் என்பதையே அறியாதவனாய் இருந்தான். Now,
that kind of a man, something had happened to him. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏதோ ஒன்று நடந்து விட்டது. You know, God told Moses when he took him up to that mountain to speak to him. தேவன் மோசேயோடு கூட பேச அந்த மலை உச்சிக்கு கொண்டு சென்றபோது, you know, God told him, you can't see me up front, you know, you can't see my face. I'll pass by, you'll be seeing me on the backside somewhat, but you won't be able to see my face. தேவன் மோசேயை பார்த்து என்ன சொன்னார்? நீ என்னுடைய முகத்தை பார்க்க மாட்டாய், மாறாக என்னுடைய பின்புறத்தை பார்ப்பாய் என்று சொன்னார். I'll let my goodness pass by you, he said. என்னுடைய தயவு உன்னை கடந்து போகும்படி செய்வேன் என்றார். Why? ஏன்? Why can't man see God today? ஏன் மனுஷன் இன்றைக்கு தேவனை காண முடியாது? Why can't man be in the real presence of God today? ஏன் இன்னைக்கு மனுஷனாலே தேவ சமூகத்திலே இருக்க முடியாமல் இருக்கிறது? Why is not man able to walk and talk with God today? ஏன் இன்னைக்கு மனுஷனால் தேவனோடு கூட பேச சஞ்சரிக்க முடியவில்லை? It is because man is a sinner and God is holy. காரணம் என்னவென்றால் மனுஷன் பாவியா இருக்கிறான், தேவனோ பரிசுத்தராய் The இருக்கிறார். holiness of God is so good. தேவனுடைய பரிசுத்தம் மிகவும் நல்லதா இருக்கிறது. He is so good. அவர் மிகவும் He is நல்லவர். so pure. அவர் மிகவும் He is so தூய்மையானவர். glorious. அவர் மிகவும் மகிமையானவர். That when something bad or evil or sinful comes in his presence, ஆகவே ஏதோ மோசமான அல்லது பாவமான ஒரு காரியம் அவருடைய சமூகத்துல வரும்போது, the goodness of the Lord and the glory of the Lord is so great that it will simply make it impossible for this badness or evil to exist in its presence. தேவனுடைய தயவும் தேவனுடைய மகிமையும் எவ்வளவு அதிசயமானது என்று சொன்னால், அவருடைய சமூகத்திலே இந்த தீமை வாசம் பண்ண முடியாமல் அது செய்து விடுகிறது. That is why the two don't go together. ஆகவேதான் அந்த இரண்டுமே சேர்ந்து இருக்க முடியாது. And you know, that is the problem that came into being in the Garden of Eden. ஏதேன் தோட்டத்தில் இந்த பிரச்சனை தான் உருவானது. Adam just could not just approach God. ஆதாம் வந்து சும்மா அப்படியே தேவனிடத்துல போக முடியவில்லை. He was separated from God. தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். Cut off from God. தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டான். Because sin and death has become a fact of his life or part of his life. காரணம் என்ன? இப்போது அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் மரணம் வந்து விட்டது. You know, God is so full of love, goodness and grace. தேவன் அன்பாக, கிருபையுள்ளவராக, தயவுள்ளவராக All இருக்கிறார். of this was flowing into Adam as he walked in fellowship with God in the beginning. ஆதியிலே தேவனோடு கூட ஆதாம் சஞ்சரித்த போது இதெல்லாம் ஆதாமுடைய வாழ்க்கைக்குள்ளாய் வந்தது. But now he literally became unplugged from God. ஆனா இப்பொழுது தேவனை விட்டு அவன் துண்டிக்கப்பட்டு விட்டான் எழுத்தின்படியே. God said that this will happen. He said, the day that you eat the fruit thereof, you'll die. தேவன் சொன்னாலே அவங்கிட்ட, நீ இந்த கனியை விருட்சத்தை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். That's what spiritual death is all about. ஆவிக்குரிய மரணம் என்று சொன்னால் அதுதான். Fall down and die physically. அதாவது அவன் சரீரப்பிரகாரமாக கீழே விழுந்து அப்படியே பொத்துன்னு சாகல. But he was separated from the life-giving flow of God. ஆனால் தேவனுடைய ஜீவனை கொடுக்கும் அந்த ஊற்றிலிருந்து அவன் பிரிக்கப்பட்டான். His spirit was cut off from God. அவனுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது. The spirit was there, it functioned, but it functioned without God, without being connected to God. அவனுடைய ஆவி இருந்தது, அவனுடைய ஆவி செயல்பட்டது, ஆனால் என்ன, தேவனோடு தொடர்பு இல்லை அதுக்கு. Spiritually he was dead. ஆவிக்குரிய பிரகாரம் அவன் மரித்தவனாய் இருந்தான். Just like if my spirit left the body will be dead. எப்படி என்னுடைய ஆவி என் சரீரத்தை விட்டு நீங்கும் போது என் சரீரம் செத்ததா இருக்குமோ, if the connection with God is cut off from my spirit, then I'm spiritually dead. அதே போல என்னுடைய ஆவி தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படும் என்று சொன்னால் என் ஆவி மரித்ததா இருக்கும். Now man is designed to be always connected to a spirit being and function as a result of that connection. மனுஷன் எவ்வாறு உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? ஆவியாகிய அவரோடு கூட இணைந்து அப்படிப்பட்ட விதத்திலே செயல்படும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். I told you this morning, man is a spirit. நீங்க சொன்னீங்க, மனுஷன் ஆவியா இருக்கிறான், living in a body. அவன் ஒரு சரீரத்துல வாழுகிறான். How was he to function? எப்படி அவன் செயல்பட வேண்டும்? Why did God make him just like himself as a spirit? ஏன் தேவன் மனுஷனை அவரைப் போலவே ஆவியை உண்டாக்கினார்? Why he's not just a body? ஏன் அவன் வெறும் சரீரமா இல்லை? He's living inside a body. அவன் சரீரத்துக்குள்ளே வாழுகிறான். But he's not a body, he is a spirit. ஆனால் அவன் ஒரு சரீரம் அல்ல, அவன் ஆவியா இருக்கிறான். God is a spirit and man is a spirit. தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷனும் ஆவியா இருக்கிறான். Why did God make him that way? ஏன் தேவன் மனுஷனை அப்படி உண்டாக்கினார்? Because God meant for him to be spiritual and to be connected to a spirit being in order to function. ஏனென்றால் அவன் செயல்பட வேண்டும் என்றால் ஆவிக்குரியவனாக, ஆவியோடு தொடர்பு கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். So now he's disconnected from God, who is the spirit being to which he was connected. இப்போது அவன் ஆவியா இருக்கிற தேவனோடு இணைந்திருந்தானே, அவரிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டான். Now since he is disconnected, he cannot function sovereignly by himself.
அவன் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்பொழுது தன்னிச்சையா அவனால் செயல்பட முடியாது. Because he's a spirit being, it's just like this all these lights must be plugged, It has to be connected to electricity to provide light. Man has to have some kind of spiritual connection. பாருங்க, எப்படி இந்த விளக்குகள்லாம் எரிவதற்கு மின்சாரத்தோடு கூட அதற்கு இணைப்பு தேவையோ அதே போல மனுஷன் செயல்பட வேண்டுமானால் தேவனோடு கூட அவனுக்கு இணைப்பு தேவை. And man is created to function like that. மனுஷன் அப்படிதான் செயல்படும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறான். So when he got disconnected, ஆகவே அவன் துண்டிக்கப்பட்ட போது, now without him realizing what happened, he found himself connected to another spirit being. என்ன நடந்தது என்று அவனை அறியாமலே அவனுக்கு என்ன நடந்து விட்டது, இன்னொரு ஆவியோடு தொடர்பு ஏற்பட்டு விட்டது. An angelic being who had fallen from heaven, an evil being, a being that is the master of darkness. அவன் ஒரு தூதன், அவனும் ஆவிதான், அவன் இருளுக்கு